Hi friends, welcome to our channel. நாங்கள் சா இன்னைக்கு நம்ம பார்க்க போற சூப்பரான ஒரு ஸ்பெஷல் படத்துக்கு தான் ஒரு பாட்டு. ஸோ இந்த படம் இந்த மந்த் தான் எண்டில் வரப்போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி தேர்ட் சிங்கிள் இருக்குது. ஸோ இந்த படத்துக்கு ரொம்ப வெயிட் பண்றோம். ஏன்னா இந்த ஹீரோ வந்து செம்மையா பவர்ஃபுல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. பவர்ஃபுல் நம்ம யாரு? ஸோ நம்ம பவன் கல்யாண் சார் தான். ஸோ அவங்களுக்கு தான் வந்து நெக்ஸ்ட் இந்த படம் வந்து ஆல்ரெடி ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. ஸோ எல்லாருமே ஆஸ் ஏ ஃபேனாக அவங்களோட படத்துக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்போ அவங்க நிறைய அந்த பொலிட்டிக் விஷயத்துல இருக்கிறதுனால அவங்க படத்துக்கு வந்து நம்ம ரொம்பவே அதை காத்துட்டு இருக்க வேண்டியிருக்கு. ஸோ ஈவன் தான் அவங்க பொலிட்டிக்ல இருந்தாலும் அந்த படத்தையும் விடாம அதை கண்டினியூ பண்றாங்க. ஸோ அது ரொம்பவே அப்ரிஷியேட் பண்ண விஷயம். ஸோ இது படம் பேர் என்னன்னா உஸ்தாத் பகத் சிங். ஸோ ஆல்ரெடி இந்த தேர்ட் சிங்கிளுக்கு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது நாங்கள் வந்து ஆல்ரெடி இன்ஸ்டாகிராமில் அவங்க வந்து ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஒருத்தவங்க. ஆனால் எங்களால் வந்து அந்த ப்ரோமோ பண்ண முடியல, ஏன்னா வேலையில் இருந்ததுனால. ஸோ அதனால் கண்டிப்பாக இந்த பாட்டு வந்துச்சுன்னா கரெக்டான டைமில் பண்ணணும்னு நினச்சி தான் நாங்கள் வந்து இன்னைக்கு வந்து வந்த உடனே உட்காந்துட்டோம். ஸோ இந்த பாட்டு பேர் என்ன? எஸ். ஸோ இதுதான் பாட்டு பேரு. ஸோ இதை டைரக்ட் பண்ணியிருக்கிறது வந்து ஹரிஷ் அண்ட் மியூசிக் பை டிஎஸ்பி. அண்ட் இதுல வந்து நம்ம பவன் கல்யாண் சார் கூட வந்து ஸ்ரீலா மேம் நடிச்சிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி இது ஃபர்ஸ்ட் சீக்கிரம் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது. தேக்கலேங்க சாலா பவன் கல்யாண் சாரோட டான்ஸாக இருக்கட்டும், அந்த காஸ்டியூமாக இருக்கட்டும், அந்த செட்டப்பாக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப அழகாக இருந்துச்சு. பட் டிஎஸ்பி மியூசிக்னாலே தெரியும் எல்லாருக்கும், ஓகே கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு சாங் இருக்கும். ஸோ அந்த சாங் தான் ஐ திங்க் அது. ஸோ அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் இந்த சாங் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியல. ஏன்னா ப்ரோமோல கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு மியூசிக்கெல்லாம். பட் ஸ்டில் நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த பாட்டை கேட்கலாம். எஸ், எங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கொடுங்க லைக் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம சோஷியல் மீடியா லிங்க்ல கொடுங்க, கண்டிப்பா ஃபாலோ பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. எஸ், வீடியோ கீவல் தான். ఎక్కేదిగే కిక్కులోన దక్కేదేముందా? అరే అన్నా అన్నా ఏం ఎత్తుకున్నావన్నా? అరే సవరా కిక్కే ఉండాలే. సంపే ఎక్కి తొక్కేటోళ్ళే ఉన్నా తగ్గేదేముందా? అరే వా వా అరే నెగ్గేదాకా తిక్కే ఉండాలే. Samara. Power style. ఎక్కేదిగే కిక్కులో నా తగ్గేదేముందా? అరే సచ్చేదాకా కిక్కే ఉండాలే. ఎక్కి తొక్కేటోళ్ళే ఉన్నా తగ్గేదేముందా? అరే నెగ్గేదాకా తిక్కే ఉండాలే. రాని చిక్కులే నిన్ను నువ్వే చిక్కాలే. ఇక ఉక్కోమట్టు ఇట్టే కాలే. ఎత్తరా ఎత్తరా కాలరే ఎత్తరా. Samara. ఎత్తరా లేపేద్దాం ఎత్తరా. Music Samara. ఎత్తరా ఎత్తరా కాలరే ఎత్తరా. ఎత్తరే ఎత్తరా లేపేద్దాం ఎత్తరా. మజాలే మజాలే మజా థింకింగ్ థింకింగ్. మజాలే మజాలే నేను టాకింగ్ టాకింగ్. తుపాకీలో తుటాలా రెడీగా నువ్వు ఉండాలా. అరే తుప్పు రేపే టైమే వస్తే ధనా పేలాలా. పొట్ట మీద జెండాలా నీలో బుగరై ఉండాలా. నువ్వు రయ్యి రయ్యి ఎగురుతుంటే రేపేదయ్యాలా. నింటూ సూర్యుడై నువ్వు వెలుగుతుండాలే. అరే దక్క దిక్కులు నిండాలే. ఎత్తరా ఎత్తరా కాలరే ఎత్తరా. కత్తరే కత్తరా లేపేద్దాం ఎత్తరా.
గాన బతికేలా లక్కోలక పిక్కోలక లైఫ్ అంతా లాగాల బాడీ మొత్తం మూగేలా ఐ సారా బిడ్డ కావాలా అరే బిడ్డ కొట్టి పాట కొట్టి తాట తీసే పొలాన్ని గుండె డబ్బేలే నీ నిండా స్టెప్పేలే నువ్వు బకా బకా మంటే నిప్పేలే ఎత్తరా ఎత్తరా కాలరే ఎత్తరా గత్తరే గత్తరా లేకపోతే గత్తరా అరే ఎత్తరా ఎత్తరా కాలరే ఎత్తరా గత్తరే గత్తరా లేకపోతే గత్తరా మజాలే 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 నేను తాపి తాపి అల్లు కాండిలు కాకి చేతులు చుట్టిలు లేకు ఆస్తులు చాలు దోస్తులు బేబే செம எஸ் ஸோ நம்ம வந்து பாட்டு கேட்டோம். ஸோ பாட்டு வந்து நல்லா வேற இருந்துச்சு. லெவல்ல இருந்துச்சு. கண்டிப்பா நல்லா இருந்துச்சு. ஒரு நல்ல பாட்டு. இந்த பாட்டுலயும் பவன் கல்யாண் சார் நல்லா டான்ஸ் பண்ணிருக்காங்க. சிம்பிளான ஸ்டெப் தான், பட் அழகாவே டான்ஸ். ஃபர்ஸ்ட் பாட்டு வந்து ரொம்பவே வேற லுக்ல இருந்துச்சு. இந்த பாட்டு வந்து வேற லுக்ல இருக்கு. ரெண்டுமே ஸோ இந்த பாட்டு எனக்கு ஆனா பார்க்கும்போது இந்த ஏன்னா அந்த டான்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அப்புறம் அது மேல நின்று அவங்க ஆடுறது இந்த மாதிரி செட்டப்லாம் ஆல்ரெடி லியோல அந்த டைட்டில் சாங் ஒன்று இருக்கும். அதுலயும் விஜய் சாரும் இதே மாதிரி தான் பாட்டு பாடுவாங்க. பட் அதில் அவங்க நிறைய சிகரெட் குடிப்பாங்க. இதில் அவங்க சிகரெட் மட்டும் குடிக்கல. ஸோ பட் நல்லா இருந்துச்சு இந்த செட்டப்பும். அதே மாதிரி நிறைய டான்சர்ஸ்லாம் வச்சு பண்றது வந்து ரொம்ப அது கலர்ஃபுல்லா இல்லாம கொஞ்சம் அதை ஒரு மாதிரி ஒரு செட்டப்ல அழகா பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க கூட ஆடுறவங்க பார்த்தீங்கன்னா இந்த யங்கா இல்லாம வயசான பாட்டியை வச்சு ஆட வச்சிருக்கிறதும் அந்த இதுவும் நல்லா ஸோ கொஞ்சம் வித்தியாசமா அந்த கோரியோகிராஃபி எல்லாம் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நம்ம பவன் கல்யாண் சார் சொல்லி ஆகணும். ஸோ எவ்வளவுதான் அந்த ஸ்கிரீன்ல எவ்வளவு பேர் இருந்தாலும் நம்ம பவன் கல்யாண் சாரை வந்து பார்த்துட்டு அந்த ஸ்டைல், அந்த ஸ்வாக், So, அவங்க அவங்களுக்கு டான்ஸ், இதெல்லாம் அவங்க நல்லா கிரேஸ், அது எல்லாமே ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. அவங்க ஸ்டைல் தெரியும்ல நம்ம எல்லாத்துக்குமே எப்படி அந்த எத்தரா எத்தரா அது சொல்லுறது இன்னும் வேற லெவல்ல இருக்கு. அதுல குத்து குத்துன்னு சவுண்ட் பண்ணி இது பண்றாங்க. இதுல என்னன்னா எங்களுக்கு ராஷி கண்ணா அவங்க இருப்பாங்கன்னு எனக்கு எக்ஸ்பெக்ட் தெரியாது. நானும் பண்ணல. பட் அவங்க இருக்கிறாங்க. அவங்களும் ஆக்டிங் ஏதாவது ஒரு இம்பார்ட்டன்ட் கேரக்டரா அந்த மாதிரி வருவாங்க. இம்பார்ட்டன்ட் கேரக்டரா இல்ல இது வெறும் ஒரு சாங்குக்கு வராங்களா? சாங் மாதிரி தெரியல எனக்கு. நம்ம கேரக்டரா தான் இருக்கும். ஓகே அப்படியா? ஓகே ஸோ இருக்கலாம். ஸோ அதுவுமே நல்லா இருந்துச்சு. அவங்களும் நான் தெரியும் நம்ம எல்லாரும் நல்லா டான்ஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப க்யூட்டாக 2 பேரும் டான்ஸ் பண்ணது ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நம்ம டிஎஸ்பி சார் மியூசிக் அவர் பாடி இருக்கிறது அவங்க யாருன்னு எங்களுக்கு தெரியல. ஸோ அது அவங்களும் அவங்க சூப்பராகவே ஆக்சுவலி அந்த பீம்லா நாயக் பாட்டு ஐ திங்க் அவங்க தான் பாடினாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க தான் அந்த சிங்கர். ஸோ இதுலயுமே நல்லா பாடிடுறாங்க. பட் பீம்லா நாயக் வேற மாதிரி இருக்கும். இது டோட்டலா வேற மாதிரி இருக்கும். ஏன்னா அவங்களோட வாய்ஸ் அவங்க அந்த டூன் வந்து அந்த டியூன் போட்டிருக்காங்கல்ல அதுவே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அந்த இதை வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி ரொம்ப டாம் டூம்னு இல்லாம ரொம்ப சட்டெல்லாம் இல்லாம அந்த மிடில் வச்சு ரொம்பவே அழகா அவங்க பாட்டு நல்லா இருந்துச்சு. பாடியிருந்தாங்க. கேட்கறதுக்கு நல்லா இருந்து மியூசிக்குமே அதுக்கு ஏற்ப மேட்ச் சூப்பரா இருந்துச்சு. நிறைய ஸோ லிரிக்ஸ் எனக்கு டிஎஸ்பி புரியல. சாரும் அதில் உட்காந்துருந்து அது making ல பண்ணியிருந்தாங்க. ஸோ நிறைய மியூசிக்கும் சூப்பரா பண்ணியிருக்காங்க. பட் இதுல என்னன்னா எனக்கு வந்து பவன் கல்யாண் சார் போலீஸ் ரோல்ல இன்னும் தெரியல. ஸோ போலீஸ் ரோலுக்காக தான் நான் வெயிட் பண்றேன் இந்த படத்துல. ஏன்னா அந்த கெட்டப் வந்து செம்மையா பண்ணுவாங்க. ஸோ ஆக்சுவலா பவன் கல்யாண் சாருக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே அந்த கெட்டப் வந்து ஒர்க் அவுட் பண்ணுமான்னு தெரியல. ஸோ நம்ம பவன் கல்யாண் சாருக்கு வந்து நிறைய டைம் நம்ம பார்த்துருக்கோம். அவங்களோட இது வந்து வேற லெவல்ல இருக்கும். அவங்க அந்த போலீஸ் ட்ரெஸ் போட்டாலே அந்த ட்ரெஸ்ஸுக்கே அந்த கெத்து அப்படின்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களுக்கு அந்த ட்ரெஸ் சூட் ஆகும். ஸோ அதனால பார்க்கலாம். நெக்ஸ்ட் அதுக்கு 19க்கு தான் ரிலீஸ் சரி பண்றோம். ட்ரெய்லர் வரப்போகுது. ட்ரெய்லர் வந்தாலும் நாங்க இதே மாதிரி உடனே ரியாக்ட் பண்றோம். ஸோ அதுலயாவது கண்டிப்பா வச்சிருப்பாங்க. அதுல வைக்காம இருக்க மாட்டாங்க. ஸோ கண்டிப்பா நம்ம ட்ரெய்லரை வந்து இதே மாதிரி டைம்க்கு பண்ணலாம். ஐ திங்க் 19th வந்து ராம் நவமி அந்த மாதிரி ஏதோ இருக்கு. ஸோ அந்த டைம்ல தான் ரிலீஸ் பண்றாங்க. ஸோ எல்லாரும் நம்ம ஃப்ரீயா இருக்கிறதுனால கண்டிப்பா தியேட்டர்ல போய் என்ஜாய் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஒரு ரியாக்ஷன் வீடியோ முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் ரியாக்ஷன் வீடியோ மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் Bye பை friends, like, share, comment, subscribe. Thank you.